வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5இல் 3ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்வரும் சார்புகளுக்கு சுட்டி காட்டப்பட்டுள்ள புள்ளியில் சார்புகளின் தொடர்ச்சித்தன்மையை ஆராய்க. இங்கே 2 சார்பு இருக்குது. இங்கே x = 2ன்ற புள்ளியில் இது தொடர்ச்சியாக இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சார்பு தொடர்ச்சியாக இருக்குன்னா அது 3 நிபந்தனையை நிறைவு செய்யணும். அது என்ன அப்படின்னா, முதல் இது பாருங்க, முதல் கணக்கு ஏல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். f(x) கொடுத்துருக்க சார்பு f(x)க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். எந்த புள்ளியில்? 2ன்ற புள்ளியில். அதுக்கு அடுத்தது ரைட் ஹேண்ட் லிமிட், வலது பக்க எல்லையை கண்டுபிடிக்கணும். அதே சார்புக்கு தான் எந்த புள்ளியில்? அதே x = 2ன்ற புள்ளியில். அதுக்கு அடுத்து அந்த சார்போட மதிப்பை கண்டுபிடிக்கணும். f(x) இருக்கு இல்லையா, இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். எதில்? அதே 2ன்ற புள்ளியில். இந்த 3 மதிப்புகளும் சமமாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குது? தொடர்ச்சி தன்மையாக இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது இடது பக்க எல்லை, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ஸ் L of f(x) எங்கே கண்டுபிடிக்க போகிறோம்? x = 2ல் கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம எப்படி எழுதலான்னா, லிமிட்ஸ் x → 2 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னால இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். f(x) இன்ட்டு f(x) ஈக்குவல் டு லிமிட் x → 2 மைனஸ் f(x) பாருங்க, முதல் இதில் இடது பக்க எல்லை இங்கே இது இருக்குது. x = 2னா 0 ஆயிரும். நம்ம என்ன செய்ய போகிறோம்? இடது பக்க எல்லை எடுக்க போகிறோம். அப்போ இதை தான் எடுக்கணும். x - 2 பை x² - 4 பை x - 2. சரியா? இப்போ இந்த இடது பக்க எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன மாற்றம் செய்யணும். என்ன அப்படின்னா, லிமிட் h → 0. இப்போ பாருங்க, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன மாற்றணும் அப்படின்னா 2 - hன்னு மாற்றணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடது பக்க எல்லைக்கு எக்ஸ் இருக்க இடத்துக்கு என்ன மாற்றிடணும்? 2 - hன்னு மாற்றணும். இங்கே h → 0ன்னு மாற்றணும். ஈஸியாக நம்ம கணக்கு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக 2 - h, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும், -4 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக என்னது? 2 - h, இந்த -2 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட் h → 0. இதை a - b ² ஃபார்முலாவில் நம்ம விரிவுபடுத்த போகிறோம். பாருங்கள், a², அதுக்கு அடுத்தது ப்ளஸ் b², பிக்கு பதிலாக h², மைனஸ் இருக்கா, -2, ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக h, இந்த -4 அப்படி வந்து இந்த நம்ம பயன்படுத்துகிற ஃபார்முலா என்ன? a - b ² ஈக்குவல் டு a² + b² -2ab. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி பாருங்கள். ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக h பிரதிட்டு இருக்கோம். கடைசியில் இந்த -4 அப்படி வந்துடும். பை இந்த இடத்துல இந்த +2 -2 கேன்சல் ஆயிரும். எது மட்டும் வரும்? h மட்டும் வரும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட் h → 0, 2 ஸ்கொயர்னா 4, h² h² தான், -2 4, h -4 பை -h. இப்போ பாருங்கள், இந்த +4 -4 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு லிமிட் h → 0. இங்கே என்ன இருக்குது? h² - 4h மட்டும்தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம பொதுவாக -h நம்ம பொதுவாக எடுத்து, ஏன்னா இங்கே பகுதியில் -h இருக்கா, அதை கேன்சல் பண்ணணும். அதனால் -h எடுத்துட்டோம். இங்கே h² இருக்குது, -h வெளியே எடுத்துட்டோம். இங்கே ஒரு -h இருக்கும். இந்த இடம் மைனஸ் எடுத்துட்டோம், அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். h எடுத்தாச்சு, 4 மட்டும் வரும். பை -h. இந்த இடம் உங்களுக்கு புரியலாம், உள்ளே பெருக்கி பாருங்கள். மைனஸ் பெருனா ப்ளஸ் h × h h² வந்துடும். அதுக்கடுத்து மைனஸ் மைனஸ் h 4h வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு எது கேன்சல் ஆயிரும்? -h h கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு லிமிட் h → 0. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? -hம் +4 மட்டும் இருக்குது. இப்போ நம்ம லிமிட்டை பிரதியிடலாம் பாருங்கள். ஈக்குவல் டு இங்கே என்ன, ஹச்சுக்கு பதிலாக 0, அப்போ -0 + 4. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 4 தான் ஆன்சர். இதான் என்னது? இடது பக்க எல்லையோட மதிப்பு. அதாவது லிமிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இடது பக்க எல்லை எந்த புள்ளியில்? x = 2ல். இப்போது
நம்ம வலது பக்க எல்லையை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? அடுத்த பக்கம் பாருங்கள், வலது பக்க எல்லை ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸு எந்த புள்ளியில் கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்ற புள்ளியில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் வலது பக்க எல்லை இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2. சரியா? இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 தானே? எஸ், எக்ஸ் மைனஸ் 2 தான். இப்போது இந்த 2க்கு பதில் நம்ம என்ன மாற்ற போகிறோம்? லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. பாருங்கள், வலது பக்க எல்லைன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன மாற்றணும்? 2 ப்ளஸ் ஹச்சுன்னு மாற்றணும். வலது பக்க எல்லைன்னா 2 ப்ளஸ் ஹச்சு, இடது பக்கம் 2 மைனஸ் ஹச்சு. சரி, அங்கே என்ன இருக்கோ அது கூட ஹச்சை ப்ளஸ் பண்ணிக்கணும். எப்போ வலது பக்கம் இல்லைன்னா ஹச் டென்ஸ் டு 0 மாறும். அப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் ஹச்சு அடுக்கு 2 மைனஸ் 4 பை எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் ஹச்சு இந்த மைனஸ் 2 அப்படி வந்துடும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு முதல்ல ஃபார்முலா பயன்படுத்தல. அங்கே என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இல்லையா? லிமிட்ஸ் ஹச் டென்ஸ் டு 0, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக ஹச் ஸ்கொயர், அடுத்து என்ன? ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2, ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக ஹச். இந்த மைனஸ் 4 அப்படியே வந்துடும் பை, இங்கே பாருங்கள், ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். எது மட்டும் வரும்? ஹச் மட்டும் வரும். ஈக்குவல் டு இதில் பாருங்கள், ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல். லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹச் இருக்குது, அதாவது 2 4 ஹச் இருக்கா? ஹச்சை பொதுவாக எடுத்துருவோம். ஹச்சை பொதுவாக இங்கே ஹச் ஸ்கொயர் இருக்குது, ஹச்சை பொதுவாக எடுத்துரும். அப்போ இங்கே ஒரு ஹச் இருக்கும், அதுக்கடுத்து ப்ளஸ் இந்த ஹச்சை வெளியே எடுத்தாச்சு. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 4 மட்டும் வரும் பை ஹச். பாருங்கள், ஹச்சும் கேன்சலா. இப்போது நம்ம எல்லை மதிப்பை பிரதிடலாம். ஹச்சுக்கு பதிலாக 0 ப்ளஸ் 4, ஆன்சர் என்ன வந்துருச்சு? சாரி, 4 வந்திருக்கு இல்லையா? 0 ப்ளஸ் 4 4 வந்திருக்கு. இது வந்து எதோட மதிப்பு? வலது பக்க எல்லை, ரைட் ஹேண்ட் சைடு இதோட மதிப்பு எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு வேணும். எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும்போது நமக்கு கணக்கில் இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 0. எக்ஸோட மதிப்பு 2னா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 0. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? இதோட மதிப்பு 0. பாருங்கள், நமக்கு இடது பக்க எல்லையோட மதிப்பு 4, வலது பக்க எல்லையோட மதிப்பு 4. ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன? 0 சமமாக வரல. அப்போ இங்கே என்ன எழுதலாம்? therefore எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த இடத்துல? எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்ற புள்ளியிலையும் வலது பக்க எல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் 2 சமமாக இருக்குது. ஆனால் எது சமமாக இல்லை? எஃப் ஆஃப் எக்ஸுன்றது சமமாக இல்லை. எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் 2. அப்போ இது வந்து என்னது? தொடர்ச்சித்தன்மை அற்றது. எழுதிடலாமா? therefore எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது தொடர்ச்சித்தன்மை அற்றது. தொடர்ச்சித்தன்மை அற்றது. சரியா? தொடர்ச்சித்தன்மை அற்றது. எதை முடிச்சிட்டோம் நம்ம? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி தான் ரெண்டாவது பி கொடுத்துருக்காங்க இல்லையா? பிக்கும் அதே தான். 3 இது கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான். இடது பக்க எல்லை கண்டுபிடிக்கணும், வலது பக்க எல்லை கண்டுபிடிக்கணும், அந்த சார்போட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எந்த புள்ளியில் பாருங்கள்? ரெண்டாவது கணக்கு 3ன்ற புள்ளியில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது இடது பக்க எல்லை. கண்டுபிடிப்போமா? பாருங்கள், இடது பக்க எல்லை எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த புள்ளியில் கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதை நம்ம எப்படி எழுதலாம்? லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு
ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பை பாருங்கள். என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 3 எடுத்து எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 3. இப்போ பாருங்கள், நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக ஹச்சுன்னு மாற்ற போகிறோம். அப்போ லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. ஹச் டென்ஸ் டு 0 மாதிரி இங்கே என்ன ஆயிரும், எக்ஸ் ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது 3 இருக்கா, இடது பக்கம் இல்லைனாலும் மைனஸ் ஹச்சு. எக்ஸ் இருக்கிறது என்ன மாற்றணும், 3 மைனஸ் ஹச்சுன்னு மாற்றிக்கலாமா? எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் ஹச்சு, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும், மைனஸ் 9 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் ஹச்சு, இந்த மைனஸ் 3 அப்படியே வந்துடும். இதை சுருக்கிடலாமா பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. இந்த இடத்துல பாருங்கள், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுது. ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக ஹச் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி மைனஸ் 2, ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக ஹச். இந்த மைனஸ் 9 அப்படியே வந்துடும் பை இந்த மைனஸ் 3 ப்ளஸ் 3 கேன்சல், மைனஸ் ஹச். இந்த இடத்துல இந்த ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல், ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ஹச் ஸ்கொயர் மைனஸ் 3 6 ஹச் இருக்குது பை மைனஸ் ஹச் இருக்குது. இதிலிருந்து நம்ம எதை பொதுவாக எடுத்துக்கலாம் பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் மைனஸ் ஹச்சை நம்ம பொதுவாக எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா பகுதியில் மைனஸ் ஹச் இருக்குது, அதனால் மைனஸ் ஹச்சை நம்ம பொதுவாக வெளியே எடுக்கிறோம். இங்கே ஹச் ஸ்கொயர் இருக்குது, ஒரு மைனஸ் ஹச் எடுத்துட்டோம், உள்ளே ஒரு மைனஸ் ஹச் இருக்கும். இங்கேருந்து மைனஸ் ஹச்சை வெளியே எடுத்துட்டோம், அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆராக மாறிடும் பை மைனஸ் ஹச். சந்தேகமாக இருந்தால் உள்ளே பெருக்கி பாருங்கள், மைனஸ் மைனஸ் பாருங்கள், ப்ளஸ்ஸு ஹச் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் மைனஸு ஹச் 6 மேலே 6 ஹச். இப்போ பாருங்கள் எது கேன்சல், மைனஸ் ஹச் கேன்சல். இருங்க நான் பேப்பர் எடுத்துக்கிறேன், 1 செகண்ட்ஸ். கண்டினியூ பண்ணலாமா? பாருங்கள் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் ஹச் ப்ளஸ் 6 மட்டும்தான் இருக்குது. இப்போ எல்லை மதிப்பு இடுங்க, ஹச்சுக்கு பதிலாக 0, அப்போ மைனஸ் ஹச்சுக்கு பதிலாக 0 ப்ளஸ் 6. அப்போ ஆன்சர் என்ன, 6. எதோட மதிப்பு 6, இடது பக்க எல்லை, லெஃப்ட்டு சைடு இடது பக்க எல்லை எந்த புள்ளியில், எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்ற புள்ளியில் இதோட மதிப்பு 6. இப்போது நம்ம வலது பக்க எல்லையை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்க எல்லை எஃப் ஆஃப் எக்ஸு எந்த புள்ளியில், எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்ற புள்ளியில். அப்போ அதை நம்ம லிமிட்டை பயன்படுத்தி எப்படி எழுதலாம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 3. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹச்சுன்ற ஒரு இது பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், லிமிட் ஹச் டென்ஸ் டு 0, ஹச் டென்ஸ் டு 0ன்னு மாற்றிட்டோம்னா அப்போ எக்ஸுக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, 3 தானே இருக்குது. அப்போ 3 ப்ளஸ் ஹச்சுன்னு மாற்றணும். இது எந்த இது, வலது பக்கம் இல்லை, வலது பக்கம் இல்லை ப்ளஸ்ஸு, இங்கே இருக்க 3 கூட ஹச்சை ப்ளஸ் பண்ணணும், இடது பக்கம் இல்லை மைனஸ் பண்ணியிருப்போம். சரியா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஹச்சு அடுக்கு 2 மைனஸ் 9, எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஹச்சு மைனஸ் 3. சரியா, எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஹச்சு, இந்த இடத்துல என்ன வரும், இந்த மைனஸ் 3 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு, லிமிட் ஹச் டென்ஸ் டு 0, ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக ஹச் ஸ்கொயர் பண்ணால் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபி 2, ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக ஹச். இந்த மைனஸ் 9 அப்படியே வந்துடும் பை இந்த ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல், ஹச் மட்டும் வரும். சரியா, அதுக்கு மேலே இங்கே ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல், ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. இப்போ பாருங்கள், ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 3 ஹச் இருக்குது, ஹச்சை பொதுவாக எடுத்துருவோம். ஹச் எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், வெறும் ஹச் மட்டும் இருக்கும், 2 3 6 மட்டும் இருக்கும். பாருங்கள், இந்த ஹச்சை வெளியே எடுத்தாச்சு, 2 3 6 வேணா உள்ளே பெருகி பாருங்கள், ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஹச் உங்களுக்கு பை ஹச் கேன்சலா, ஹச்சும் கேன்சல் ஆயிருமா. இப்போது
லிமிட்டை பிரதிலாம் ஹச்சுக்கு பதிலாக 0, இந்த 6 அப்படியே வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன? 6. எதோட மதிப்பு? வலது பக்க எல்லை, ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்ற புள்ளியில் மதிப்பு 6. அடுத்து பாருங்க, இப்போ என்ன நம்ம இது பண்ண போகிறோம்? தேர்ஃபோர் இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு வேணும். எங்கே? எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்ற புள்ளியில் நமக்கு கணக்கில் தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்க. இந்த கணக்கில் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 6. எக்ஸோட மதிப்பு 3னா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 6. அப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 6. எல்லாமே நமக்கு சமமாக இருக்குது பாருங்கள். இடது பக்க எல்லை, வலது பக்க எல்லை, அந்த சார்பு எல்லாமே சமமாக இருக்குது. எழுதிடலாமா? தேர்ஃபோர் எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு எதில்? எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்ற புள்ளியில். ஆர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் டு 3ல் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் டு 3. எல்லாமே சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 6ன்னு இருக்குது. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எப்படி இருக்குது? தொடர்ச்சியானது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் ஈக்குவல் டு 3ல் எக்ஸ் ஈக்குவல் டு 3ல் தொடர்ச்சியானது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.